வணக்கம். இந்த கணக்க பாருங்க. பசு மாடுகளும் கோழிகளும் உள்ள கூட்டத்தில் அவற்றின் மொத்த கால்களின் எண்ணிக்கை. இப்படி கேட்கும்போது முதல்ல பசு மாடை நான் என்னன்னு எடுத்துக்கிட்டேன், கவுன்னு எடுத்துக்கிட்டேன். கோழிகளுக்கு ஹெச்ன்னு போட்டுக்கிட்டேன். சரியா? கால்களின் எண்ணிக்கைன்னு போட்டிருக்கு. அப்போ எத்தனை கால் இருக்கும்? இதுக்கு பசு மாட்டுக்குன்னு பார்த்தோம்னா 4 கால். அப்படிதானே? 4 கால். கோழிகளுக்குன்னு பார்த்தோம்னா 2. சரியா? இப்படி வச்சுக்கோங்க. அதனுடைய கால்களை இப்படி இது 2யும் இப்படி கூட்டணும்னு வைக்கிறேன். எண்ணிக்கை 4 மடங்கு தலைகளின் எண்ணிக்கையை விட. 4 மடங்கு 4 இன்ட்டு போடணும்னு அர்த்தம். தலைகள் எப்படி போடணும்? பசுமாட்டுக்கு தலைகள் 1, ஒரே ஒரு தலை தான். சரியா? அதுக்கப்புறம் கோழிக்கு ஒரே ஒரு தலை தான். 2யும் கூட்டணும். 4 மடங்கு தலைகளின் C+Hக்கு. சரியா? தலைகளின் எண்ணிக்கையை விட 40 குறைவாக. 40. அப்போ குறைவுன்னு சொல்லும்போது என்னது, முன்னாடியே சொல்லியிருக்கேன், குறைவுன்னா கழித்தல் குறி போடணும். குறைவாக உள்ளது எனில் கோழிகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். சரியா? இது போடுறதுக்கு மட்டும் திரும்ப பார்த்துக்கோங்க. பசு மாடுகளுக்கு C போட்டிருக்கேன், கோழிகளுக்கு H. தலை கோழிக்கு 2, பசுமாட்டுக்கு 4. அதே கால்களின் எண்ணிக்கை 4 மடங்கு. இது தலைகளின் எண்ணிக்கையை விட 40 குறைவுன்னு சொல்லும்போது மைனஸ் போட்டிருக்கோம். சரியா? இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே உள்ள ப்ராக்கெட்டை நம்ம பண்ணுவோம். ப்ளஸ் 4 கொண்டு H, 4H. சரியா? மைனஸ் 40. இங்கே 4C ப்ளஸ் 2H இருக்குது. இப்போது C எல்லாம் ஒன்றா கொண்டு போனால் இந்த 4C இந்த 4C அடி விடுது. இந்த 4H பக்கத்தில் இதை இங்கே கொண்டு வாங்க. மைனஸ் 2H. இதை 40 இங்கே வந்துடும். சரியா? ப்ளஸ் ஆகிடும். ஏன்னா இது மைனஸில் இருக்குது. அப்போ 4ல் 2 போச்சுன்னா 2H. இங்கே 40. அப்போ H மட்டும் வச்சோம்னா 40/2. அப்போ இவ்வளவு வரும். H 40/2 20. சரியா? H = 20. அங்கே கோழிகளின் எண்ணிக்கை தானே கேட்டிருக்கு. அப்போ Hோடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். H = 20 ஆன்சர். நன்றி.